ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். இது எப்படா சாத்தியம்? உண்மையில் இந்த மாதிரி தான் க்ளீன் ஆச்சா? எப்படா சொல்கிற? வாங்க அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். இது வந்து சிம்பிளானது தான். இப்போ என்னென்ன தேவைன்னா, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஆசா பிளேடு, அப்புறம் சிசர்ஸு, செலோ டேப்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆசா பிளேட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சிசரை வச்சு நல்லா ஒரு ஷேப்பாக அழகாக இது பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் கேன் எதுக்குன்னா, ஒரு ப்ரெஷ் மாதிரி செய்கிறதுக்காக, நீங்கள் டேங்கில் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் கட் பண்ணுறோம் பாருங்கள், நம்ம அந்த மாதிரியே நீங்களும் கட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நல்லா ப்ரெஷ்ஷு மாதிரி இருக்கும், அந்த நார் மாதிரி. ஸோ என்னென்னா நீங்கள் வந்து உள்ளே இறங்க அவசியம் இல்லை, நீங்கள் வாட்டி மேலே இருந்தே நீங்கள் வாட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். அதை இது வந்து ரொம்ப சீப்பு தான். இது வந்து என்னென்னா, ₹1 கூட நம்ம எதுவும் செலவு பண்ணலை. எல்லாமே இந்த வீட்டில் இருக்கிறது. அந்த வாட்டர் பாட்டில் வந்து எப்படியும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதெல்லாம் பழைய பொருள் வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ணுறதில்லாம். இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அடுத்து நறுக்குனதுக்கப்புறம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் லைட்டாக கையை வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இது என்னென்னா, இது ப்ரெஷ்ஷு மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிவிசி பைப்பு தேவை. இதுக்கு அந்த இதை வந்து நல்லா கரெக்டாக மடக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்லா அழுக்கு போகும் அந்த இடத்துல. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பிவிசி பைப் எடுத்து அந்த வாட்டர் கேனோட இதில் மாட்டிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கேப், ஒரு ஏர் கூட உள்ளே வெளியே போகக்கூடாது. ஒரு சின்ன கேப்பு கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா டைட்டாக இது பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் கூட வச்சு கூட ஒட்டிக்கோங்க. இந்த பைப் எதுக்குன்னா, நம்மளுக்கு வந்து நீங்கள் டேங்கில் வந்து நீங்கள் கழுவுறதுக்காக அந்த பைப் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஓஸ் வச்சுருந்தீங்கன்னா மடங்கிடும். அதுக்காக நம்ம பிவிசி பைப் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். அந்த எல்லாமே ஓஸ் வச்சு நீங்கள் இது பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஒழுதான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கப்பில் ஊற்றி பாருங்கள், எதெல்லாம் தண்ணி லீக் ஆகுதா? எங்கேயுமே லீக் ஆகாமல் நீங்கள் அந்த ஓஸோட இன்னொரு தளவுக்கு வந்துருச்சு பாருங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து தண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து அந்த கட்டை விரலை வச்சு அந்த இடத்துல அழுத்தணும். அவ்வளோதான். இது வந்து சிம்பிள் வேலை தான். ஒரு ஆள் இருந்தால் கூட போதும். இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் நிரப்பிட்டீங்கல்ல, அதை வந்து அப்படியே ஒரு ஏர் கூட ஃபுல்லாக போகாமல் அப்படியே நீங்கள் சிண்டெக்ஸ் டேங்கில் உள்ளே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். க்ளீன் பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் போகுது கண்டிப்பாக. ஏன்னா அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அந்த ப்ரெஷ் மாதிரி இருந்துச்சு பாருங்கள். அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ங்க. நான் இப்போ முன்னாடியே சொல்லியிருந்தேன் பாருங்கள், அந்த பிவிசி பைப் வந்து நம்மளுக்கு நல்லா பிடிச்சிருக்கிறதுக்காக தான் அந்த பிவிசி பைப் போட்டிருக்கோம். இப்போ இதே இதை வந்து நம்ம வந்து ஓஸ் போட்டிருந்தோம்னா அந்த இடத்துல வந்து வேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஓஸ் வந்து அந்த இடத்துல மடங்கிடும். ஸோ இதாக க்ளீன் பண்ண முடியாது. எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிருங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், எவ்வளோ அழுக்கு போகுது. இப்போ எவ்வளோ அழுக்கு போகுது பாருங்கள். நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு அழுக்கு இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல தேய்ச்சி விடுங்க. இது வந்து சிம்பிளானது தான். இதுக்கு வந்து காசு கூட தேவையில்லை. இந்த இது எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கும். நீங்கள் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து நான் கேரண்டி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. அதனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.